இன்றைய இந்த காணொளியில் ஒரு சாதாரண ராசி பலனை பற்றி அல்ல, 500 வருடத்திற்கு பிறகு மேஷம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் 2026 நடக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகமும் மனமாற்றமும் பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் புத்தகங்களில் சுருக்கமாக மட்டும் சொல்லப்பட்ட ஒன்று, ஆனால் அதன் ஆழம் இப்போதுதான் நிஜ வாழ்க்கையில் புரிய ஆரம்பிக்கிறது. இந்த வீடியோ முழுக்க பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை புது கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மேஷம் ராசி என்றாலே நெருப்பு தத்துவம் தான். அமைதியாக உட்கார முடியாத மனசு, ஒரே இடத்துல நிற்க மாட்டாத எண்ணம், ஏதாவது செய்யணும், முன்னாடி போகணும் அப்படின்னு எப்பவும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ராசி இது. மேஷம் ராசிக்காரர்கள் பிறக்கும் போதே முன்னோடிகள். யாரும் தொடங்காததை முதலில் தொடங்குற தைரியம் இவர்களுக்குத்தான் வரும். பயம் வந்தாலும் அதை முகத்தில் காட்ட மாட்டாங்க. தோல்வி வந்தாலும் சரி அடுத்தது என்ன இன்னும் உடனே நகர ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த 500 வருட பெரிய சுழற்சியில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு வழி மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருந்தது. நீ முன்னாடி போகணும், ஆனால் உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் மேஷம் ராசியின் உண்மையான சோதனை. வீட்டுக்குள்ளே பார்த்தா நீ எப்பவும் அவசரப்படுறேன்னு சொல்லுவாங்க, நிதானமாக யோசின்னு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் மேஷம் ராசிக்காரன் அவசரமாக இல்லை, அவன் மனசு முன்னாடி ஓடுது. உறவுகளில் பார்த்தா இவன் எப்பவும் தன்னை பற்றியே யோசிக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மேஷம் ராசிக்காரன் தன்னோட மனசு சொல்கிறத மறைக்க தெரியாதவன், நடிப்பே இல்லாதவன். வேலை இடத்துல பார்த்தா இவன் எப்பவும் மாறுதல் தான் சொல்கிறான், அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொல்கிறது எல்லாமே முன்னேற்றத்துக்காகத்தான். இப்படி எல்லா இடத்துலையும் புரியாமல் எதிர்ப்பும் மனமும் சந்தேகமும் மேஷம் ராசிக்காரர்களை சுற்றி இருந்தது. அதனால்தான் பல மேஷம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தா தைரியமான முகம், நம்பிக்கையோட நடைய, தோற்றமெல்லாம் உறுதி. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இல்லாமல், நான் சரியாக தான் இருக்கேனா, என்னோட பாதை தவறா அப்படின்னு தனியாக உட்காரும்போது மனசு கேள்வி கேட்கும். யாருக்கும் தெரியாமல் பல மேஷம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள தனி போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அழுகையும் இல்லை, புகாரும் இல்லை, சும்மா மனமாக தாங்கிக்கிட்டே போனாங்க. இதுதான் இந்த நீண்ட சுழற்சியில் மேஷ ராசி கற்றுக்கிட்ட பெரிய பாடம். தைரியம் இருந்தாலும் புரியாமை வரும், முன்னேற்றம் இருந்தாலும் தனிமை வரும். அதை தாண்டி நிற்கிற சக்தி தான் மேஷம் ராசியின் உண்மையான பலம். அதனால்தான் இன்று வரை எத்தனை தடைகள் வந்தாலும் மேஷம் ராசிக்காரன் மீண்டும் எழுந்து முன்னாடி நடக்கிறான். அவன் நெருப்பு அழிக்கல்ல, அவன் நெருப்பு ஒளி கொடுக்க. 500 வருட சுழற்சி என்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கை அளவல்ல, அது பிறப்பிறப்பு அல்ல, அது ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை, ஒரு காலகட்டம் கூட அல்ல. அது ஒரு ராசி தன் கர்ம பாடத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு முடிக்கும் கால அளவு. ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் ஒரு சில பாடங்கள் கற்றுக்கொள்வான், அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த பாடம். ஆனால் ஒரு ராசி என்றால் அது ஒரே மனிதன் இல்லை, பல தலைமுறைகள், பல ஆயிரம் வாழ்க்கைகள், பலவிதமான சூழ்நிலைகள். அதனால்தான் ஒரு ராசிக்கான கர்ம பாடம் முடிவதற்கு 100 வருடம் இல்லை, 200 வருடமும் இல்லை, 500 வருடம். இந்த 500 வருடம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான காலம்? வெளியில் பார்த்தா தைரியம், உடனடி முடிவு, முன்னோடி மனசு. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போதும் ஒரு அழுத்தம், நான் சீக்கிரம் செய்யணும், நான் முன்னாடி இருக்கணும், என்னை யாராவது கவனிக்கணும், நான் சரி என கலை நிரூபிக்கணும். இதுதான் இந்த சுழற்சியில் மேஷம் ராசிக்காரர்கள் சுமந்து வந்த பெரிய கர்ம சுமை. அவசரம் அவசரம் நல்லதாக இருந்தாலும் அதிகமாக, ஆனால் அது அமைதியை கெடுக்கும், மனசை ஓய விடாது, தூக்கத்தை கெடுக்கும். கோபம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு கோபம் தீங்கிழைக்கிறதுக்காக இல்லை, அது உள்ளுக்குள்ளே அடக்கி வச்ச வலியின் வெளிப்பாடு. புரியாமையோடு சேர்ந்து வந்த கோபம், நிரூபிக்க வேண்டும் என்ற மனநிலை. நான் முடியும், நான் செய்து காட்டுவேன், என்ன லேசாக நினைக்காதீங்க. இந்த எண்ணம் பல தலைமுறையாக மேஷம் ராசிக்காரர்களோட உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் தான் சரி என்ற உள் அழுத்தம். உண்மையில் மேஷம் ராசிக்காரன் தன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கல, ஆனால் அவனை புரிஞ்சிக்காத சூழ்நிலை அவனை அப்படி நினைக்க வச்சது. இதெல்லாம் சேர்ந்து மேஷம் ராசிக்காரர்களை
வெளியில் தைரியமாக காட்டுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போதும் ஒரு சண்டை. மனசுக்கும் சூழ்நிலைக்கும் மனிதர்களுக்கும் காலத்துக்கும் இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல தலைமுறைகள். அப்பா அவருடைய வலி, அவருக்கு முன் அவருடைய அப்பாவின் வலி, அவருக்கு முன் அதற்கு முன் வார்த்தைகளாக இல்லை, உணர்ச்சிகளாக பரம்பரையாக கடந்து வந்த வலி. இதைத்தான் ஜோதிடத்தில் கர்மபாடம் என்று சொல்கிறோம். இப்போது 2026 இந்த 500 வருட சுழற்சி மெதுவாக முடிவுக்கு வருது அப்படின்னா ஒரே நாள்ல எல்லாம் மாறிடுமா? இல்லை, சுமையை கீழே வைக்கிற மாதிரி, பல வருஷமாக தலையில் இருந்த பாரம் மெதுவாக இறங்குற மாதிரி. 2026க்கு பிறகு மேஷம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நிரூபிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கோபம் வருது, ஆனால் அதை கட்டுப்படுத்த தெரியும். அவசரம் குறையும், மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக நான் இப்படித்தான் இருக்கேன், என்னை ஏற்றுக்கிட்டா சரி, இல்லைன்னா போகட்டும், இந்த மனநிலை உள்ளுக்குள்ளே பிறக்க ஆரம்பிக்கும். இதுதான் கர்மப்பாடம் முடிவதற்கான முதல் அறிகுறி. சண்டை குறையும், நிரூபிப்பு குறையும், உள் அழுத்தம் கரையும், அமைதி மெதுவாக உள்ளத்தில் இடம் பிடிக்க ஆரம்பிக்கும். இதுதான் 2026 மேஷம் ராசிக்காரர்களுக்கு அமைதியாக ஆனால் ஆழமாக தரப்போகிற பெரிய மாற்றம். 2026 மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு நாள் திடீர்னு ஒரு உணர்வை கவனிப்பாங்க. வாழ்க்கை மாறலை, சூழ்நிலை மாறலை, மனிதர்கள் மாறலை, மனசு மட்டும் மாற ஆரம்பிக்கும். இதுவரை மேஷம் ராசிக்காரர்கள் எதுக்கு எடுத்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நான் செய்யணும், நான் நிரூபிக்கணும், நான் முன்னாடி இருக்கணும். இந்த ஓட்டம் அவர்களுக்கே சலிப்பாக இருந்தாலும் நிறுத்த தெரியாமல் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. 2026 அந்த ஓட்டத்தில் முதல் தடவை ஒரு இடைவெளி வரும். எல்லாத்துக்கும் நான் ஓட வேண்டியதில்லை. இந்த ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே முளைக்க ஆரம்பித்ததே முதல் அதிசயம். சண்டை வருமா? வரும். ஆனால் சண்டை செய்யணும்னு மனசு தள்ளாது. பேசலாமா இன்னும் ஒரு நொடி யோசனை வரும். இதுவரை இல்லாத ஒரு இடைவெளி. நிரூபிக்கணுமா? சூழ்நிலை வரும். ஆனால் விட்டுடலாம் இன்னும் மனசு சொல்வது அதிர்ச்சி தரும். இதுக்கு முன்னாடி மேஷம் ராசிக்காரன் விட்டு கொடுத்ததே பலவீனம் போல உணர்ந்திருப்பான். 2026 அதே விட்டு கொடுத்தல் மன அமைதியாக மாற ஆரம்பிக்கும். யாரையாவது மாற்றணும்னு தோணுமா? மனைவி, கணவர், குழந்தைகள், சக ஊழியர்கள், உறவுகள். இதுவரை நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி நடந்துக்கணும். இந்த எண்ணம் மேஷம் ராசிக்காரர்களை உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்தது. 2026 ஒரு நாள் இந்த எண்ணம் மெதுவாக உடையும். அவங்க மாதிரி தான், நான் என்னை சரியாக வச்சுக்கிட்டா போதும். இந்த உணர்வு ஒரே நாளில் வராது. ஆனால் ஒரு நாள் நீங்களே கவனிப்பீங்க, ஏன் நான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன் என்ன. வெளியில் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கும். வேலை அழுத்தம் இருக்கும், பணம் பற்றிய சிந்தனை இருக்கும், உறவு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வித்தியாசம். மனசு எப்பவும் கொதிக்காது, சிறிய விஷயத்துக்கு உடனே வெடிக்காது. யாராவது புரியலைன்னா அதை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் முதல் அதிசயம். பெரிய பணம் கிடைக்கல, பெரிய பதவி வரல, பெரிய பாராட்டு வரல, ஆனால் மனசு சும்மா இருக்க ஆரம்பிக்கும். இதுவரை மேஷம் ராசிக்காரர்கள் அமைதியை தேடி ஓடினாங்க. 2026 அமைதி அவர்களை தேடி வரும். இது வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள மேஷம் ராசிக்காரன் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிப்பான். நான் இப்போ என்னோட வாழ்க்கையோட சண்டை போடலை, நான் இப்போ என்னை நிரூபிக்கலை, நான் இப்போ நான் தான். இதுதான் 2026 மேஷம் ராசிக்காரர்களுக்கு நடக்க போகும் முதல் மேளனமான ஆனால் மிகப்பெரிய அதிசயம். 2026 மேஷம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். அது பணம் அல்ல, அது வேலை அல்ல, அது பெயர் புகழ் கூட அல்ல, அது உறவுகள். இதுவரை மேஷம் ராசிக்காரர்கள் உறவுகளுக்காக நிறைய சகித்தாங்க. பரவாயில்லன்னு மனசை இறக்கிக்கிட்டாங்க. நம்மால் முடிஞ்சா போதும்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. புரியாத பேச்சு, மரியாதை இல்லாத நடத்தை, தேவைப்பட்டப்போ மட்டும் தேடி வர்ற மனிதர்கள், இதையெல்லாம் மேஷம் ராசிக்காரர்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உள்ளுக்குள்ள அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே வந்தாங்க. 2026 இந்த நிலை மாற ஆரம்பிக்கும். யாரையும் வெட்டி துண்டிச்சு வெளியே தள்ள மாட்டீங்க, யாரோடையும் சண்டை போட மாட்டீங்க,
ஆனால் ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த உறவு எனக்கு அமைதி தருதா? இந்த கேள்வி உள்ளுக்குள்ள தானா எழும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசிக்காரர்கள் இந்த கேள்வியை தள்ளி வைப்பாங்க. 2026 தள்ளி வைக்க முடியாது. நடிப்பான நட்பு தானா விலகும். முன்னாடி மாதிரி அவர்கள் பேச மாட்டாங்க, தேடி வர மாட்டாங்க, உங்களோட சந்தோஷத்துக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. நீங்களும் அதை பிடிச்சி இழுக்க மாட்டீங்க. பரவாயில்லன்னு மனசு சொல்லும். சுயநல உறவுகள் தானா வெளிப்படும். இதுவரை நம்ம மேலே அக்கறை என்று நினைத்தது உண்மையில் நம்ம தேவைக்காக என்று புரியும். இந்த உண்மை வலிக்கும், ஆனால் அதிர்ச்சி தராது. ஏன்னா 2026 மேஷம் ராசிக்காரர்களின் மனசு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பக்குவம் அடையும். உங்களை பயன்படுத்தின உறவுகள் மனமா விலகும். உதவி நிறுத்தினதும் பேச்சு குறையும், அழைப்புகள் குறையும், அக்கறை குறையும். இதை கண்டு மேஷம் ராசிக்காரன் உடைய மாட்டான். இதுதான் உண்மை என்ன மனசு அமைதியாக ஏற்றுக்கொள்ளும். இதுதான் உறவு வடிகட்டல். இது இழப்பில்லை, இது சுமை குறைதல். இதற்கு பிறகு என்ன மிச்சம் இருக்கும்? ஒரே ஒருவர், உண்மையான ஒருவர். அவர் அதிகம் பேசாமல் இருக்கலாம், பெருசாக உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட அமைதியை கெடுக்க மாட்டார். அல்லது அமைதியான தனிமை. இதுவரை மேஷம் ராசிக்காரர்கள் தனிமையை பயந்தாங்க. யாரும் இல்லைன்னா நான் தனியாக போயிடுவேனான்னு நினச்சாங்க. 2026 இந்த எண்ணம் மாறும். தனிமை அமைதியாக இருந்தால் அதுவே போதும். இன்னும் மனசு சொல்வது பெரிய மாற்றம். அமைதியான தனிமை உங்களை உடைக்காது, உங்களை வளர்க்கும். இந்த இடத்துல தான் மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிப்பாங்க. எல்லா உறவும் என்னோட வாழ்க்கைக்கு தேவையில்லை. அமைதியை கொடுக்காத எந்த உறவும் சுமைதான். இதுவே இந்த நீண்ட சுழற்சியின் மிகப்பெரிய பரிசு. மனசு லேசாகும், உடல் தளர்வாகும், தூக்கம் சீராகும், குறைந்த மனிதர்கள், அதிக அமைதி. இதுதான் 2026 மேஷம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும் 2வது திசையும். யாருக்கும் தெரியாது. ஆனால் மேஷம் ராசிக்காரன் உள்ளுக்குள்ள நிம்மதியாக சொல்லுவான், இப்போ என் வாழ்க்கை என் கையில் இருக்கு. இதுவரை மேஷம் ராசிக்காரர்களின் கையை யாரும் கவனிக்காத ஒரு மறைமுக பயம் ஆட்டி படைத்துக்கிட்டே இருந்தது. அது வெளிப்படையான பயம் இல்லை, அழ வைக்கிற பயம் இல்லை. அது எல்லாம் நான் தான் காப்பாற்றணும் என்ற உள் அழுத்தம். வீட்டில் பார்த்தா நான் இல்லைன்னா யார்? உறவில் பார்த்தா நான் பேசலைன்னா சீராகுமா? வேறு இடத்துல பார்த்தா நான் சுமக்கலைன்னா சரியாக நடக்குமா? இந்த எண்ணம் மேஷம் ராசிக்காரர்களை நல்ல மனசுக்காக அடிமையாக்கிச்சு. அவர்கள் தைரியமானவர்கள், அவர்கள் பொறுப்புள்ளவர்கள். ஆனால் அந்த பொறுப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே சுமையாக மாறிச்சு. இதுவரை மேஷம் ராசிக்காரர்கள் பிறர் வாழ்க்கையையும் தங்களோட வாழ்க்கை போல சுமந்தாங்க. பிறர் எடுத்த தவறான முடிவுகளுக்கும் நான் தான் காரணமான்னு உள்ளுக்குள்ள தங்களை தண்டிச்சாங்க. யாராவது கஷ்டப்பட்டா அதை பார்க்க முடியாமல் தங்களோட மனசை உடைத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கருணையால் வந்தது, கோபத்தால் இல்லை. 2026 இந்த உள் பயம் மெதுவாக உடைய ஆரம்பிக்கும். ஒரே நாளில் இல்லை, ஆனால் ஒரு நாளில் மேஷம் ராசிக்காரன் ஒரு விஷயத்தை உணர்வான். இதுக்கு நான் காரணம் இல்லை, இதெல்லாம் என் பொறுப்பு இல்லை. இந்த வார்த்தைகள் வெளியில் சொல்ல அதிக சத்தம் தேவையில்லை, உள்ளுக்குள்ளே சொன்னாலே போதும். இதுவரை இப்படி சொன்னால் நான் கெட்டவனா தெரிஞ்சிருவேன்னு பயந்தாங்க. 2026 இந்த பயம் அழிகிறது. பிறர் வாழ்க்கையை சுமக்க மாட்டீங்க. அவர்கள் தவறு செய்தாலும் அதை திருத்தி கொடுக்கலாம், ஆனால் அதை சுமந்து உங்கள் மனசை சேதப்படுத்த மாட்டீங்க. பிறர் தவறுக்கு உங்களை தண்டிக்க மாட்டீங்க. நான் இன்னும் முயற்சி பண்ணியிருக்கணும், நான் தடுத்திருக்கணும் என்ற குற்ற உணர்வு மெதுவாக கரையும். முக்கியமாக ஒரு பெரிய மாற்றம் வரும். இது என் பொறுப்பில்லை இன்னும் தெளிவாக சொல்ல கற்றுக்கொள்வீங்க. கோபம் இல்லாமல், கத்தல் இல்லாமல், விளக்கம் கொடுக்காம. இந்த ஒரு வாக்கிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு மந்திரம் மாதிரி வேலை செய்யும். இது மற்றவர்களை விட்டு ஓடுறதில்லை, கைவிட்டு போகிறதில்லை. இது உங்களுக்கே திரும்ப கொடுக்கிறது. இதுதான் தைரியத்துக்கு மேல் நிலை. இதுவரை மேஷம் ராசிக்காரர்கள் தைரியம் என்ற பெயரில் தாங்கினாங்க. 2026 தைரியம் என்ற அர்த்தமே மாறும். எல்லாவற்றையும் சுமப்பது தைரியம் இல்லை, தேவையில்லாததை கீழே வைப்பதே உண்மையான தைரியம். இந்த உண்மை உள்ளத்தில் உட்காரும்,
நாளிலிருந்து மேஷம் ராசிக்காரன் மெதுவா ஆனால் உறுதியாக இலகுவாக வாழ ஆரம்பிப்பான். இதுதான் 2026 மேஷம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும் 3வது அதிசயம். அதிசயம் என்றால் வெளியில் காட்சி இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பூட்டு திறப்பது போல ஒரு சுதந்திரம். 2026 மேஷம் ராசிக்காரர்களுக்கு பணம் பற்றிய ஒரு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை பணம் என்றாலே மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு சண்டை போட்டு வந்தாங்க, வரல, பத்தலை, இன்னும் வேணும். இந்த எண்ணம் எவ்வளவு வந்தாலும் மனசை திருப்தி அடைய விடலை. 2026 ஒரு நாள் மேஷம் ராசிக்காரன் ஒரு விஷயத்தை கவனிப்பான். அதிகமாக வரல, ஆனால் போகாமல் நிற்குது. இதுதான் 4வது அதிசயம். இதுவரை வர்றதுக்கும் போகிறதுக்கும் கணக்கு இருந்தது. 2026 போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வரும், இது உண்மையிலே எனக்கு தேவையா? இந்த கேள்வி முன்னாடி மேஷம் ராசிக்காரனுக்கு வந்ததே இல்லை. தேவையில்லாத செலவு மெதுவாக குறையும். அவசர வாங்கல், பிறரை காட்டி காட்டி வாழும் செலவு, என்ன சொல்வாங்க என்ற பயத்துக்கான செலவு, இதெல்லாம் தானாக குறைய ஆரம்பிக்கும். 2026 மேஷம் ராசிக்காரன் கஞ்சனாக மாட்டான், ஆனால் அறிவோட செலவழிக்க கற்றுக்கொள்வான். காட்டி காட்டி வாழும் ஆசை உடையும். இதுவரை நான் இப்படி தான் இருக்கேன், இன்னும் வெளியில் காட்ட பணம் செலவழிச்சிருப்பான். 2026 இந்த எண்ணம் மாறும். யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை. இன்னும் மனசு தெளிவாக சொல்வது பெரிய மாற்றம். அதனால் வீடு பெரியதா இல்லையா, வாகனம் புதுசாக இல்லையா, உடைகள் விலை உயர்ந்ததா இல்லையா, இதெல்லாம் மனசு அசைக்காது. அமைதி முக்கியமாக தோணும். 2026 மேஷம் ராசிக்காரன் ஒரு விஷயத்தை உணர்வான். பணம் அதிகமாக இருந்தால் அமைதி வராது, பணம் சரியாக இருந்தால் அமைதி வரும். வர்ற பணத்தை விட போகாமல் நிற்கிற பணம் பெரிய வளம்னு புரியும். அப்போது ஒரு வித்தியாசம் நடக்கும். கடன் பயம் குறையும், எதிர்கால கவலை குறையும், சமாளிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். இதுதான் உண்மையான வளம். பணத்தால் மனசு கட்டுப்படலை, பணம் மனசுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். 2026 மேஷம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஆட்சி செய்யாது. மேஷம் ராசிக்காரன் பணத்தை அமைதியாக பயன்படுத்த ஆரம்பிப்பான். இதுதான் 4வது அதிசயம். வெளியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் மேஷம் ராசிக்காரன் உள்ளுக்குள்ள நிம்மதியாக சொல்லுவான், என்னிடம் அதிகம் இல்லை, ஆனால் போதும். இதுதான் இந்த 500 வருட சுழற்சியின் முடிவு புள்ளி.